உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் அவரை சந்தித்து விளக்கம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இந்த ராஜினாமா செய்த அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்த அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அவங்க தொடர்பாக என்ன அப்படிங்கிற நடவடிக்கை தொடங்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த நிலையில் இப்போ ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் சத்யபாமா, அதே போல் மரகதம் குமரவேல் ஆகியோர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற முக்கிய செய்தியை நம்ம பார்க்குறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், இப்போ ராஜினாமா செய்தது ஏன் அப்படின்னு சபாநாயகரை சந்தித்து விளக்கம் கொடுக்குறாங்க ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யார் யாரெல்லாம் அங்கே வந்திருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன, முதற்கட்ட தகவல்கள் என்ன, விவரிங்க. பெருந்துறை ஜெயக்குமார், மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா, இந்த 3 பேர் சபாநாயகரோட சந்திச்சிட்டு இருக்காங்க. இந்த சந்திப்புக்கான காரணம் என்னவென்றால், ஏற்கனவே நம்பிக்கைக்கு ஒரு வாக்கெடுப்புல ஆதரவாக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் வாக்களிச்சாங்க. ஆனால் 4 பேர் ராஜினாமா செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 4 பேர் ராஜினாமா செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்திருந்தார். காரணம் என்னவென்றால், அவங்க 4 பேருமே தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாங்க. இதன் காரணமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற புகார் கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்ததன் காரணமாக சபாநாயகர் விளக்கம் கேட்டு அந்த 4 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது தொடர்பாக நீங்க உங்களுடைய பதில விளக்கமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கடிதத்தின் மேல நடவடிக்கையை மேற்கொண்டாரு. அதன் அடிப்படையில தான் அவர்கள் விளக்கம் அளிப்பதற்காக ஒரு 7 நாள் கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டது. கடந்த 9ஆம் தேதி தான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்பட்டது. அந்த வகையில பார்க்கும்போது இன்று 3 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ராஜினாமா செய்த பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டாங்க. ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கையை தொடர்பாக சபாநாயகர் ஏற்கனவே ஜே.சி.டி. பிரபாகர் குறிப்பிட்டிருந்தாரு. விளக்கம் கேட்டு நோட்டீஸ் நாங்க அனுப்பியிருக்கோம். அவங்க என்ன பதில் தராங்களோ அந்த பதில் அடிப்படையில நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில பார்க்கும்போது பெருந்துறை ஜெயக்குமார், மதுராந்தகம் மரகதம் குமரவேல், அதே நேரத்துல தாராபுரம் சத்யபாமா 3 பேரும் நேரடியாக சபாநாயகரை சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பின் வாயிலாக அவங்க 2 முடிவுகளை கொடுக்கலாம். காரணம் என்னவென்றால், அவங்க அந்த நோட்டீஸுக்கு தங்களுடைய பதிலை கொடுக்கலாம், இல்ல அவங்க கால அவகாசம் கேட்கலாம். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நாங்க எங்களோட பதிலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தலாம். அதன் அடிப்படையில் சபாநாயகர் என்ன சொல்றாரோ அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்படும். இசக்கி சுப்பையா அவருக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்பட்டது. ஆனால் அவர் தற்போது வரை வரவில்லை. அம்பாசமுத்திரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இசக்கி சுப்பையா தற்போது வரை வரவில்லை. சபாநாயகருடன் மற்ற 3 பேரும் சந்திச்சு வராங்க. இந்த சந்திப்புக்கு பிறகு அவர்கள் செய்தியாளர் சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அப்போது முழு தகவலும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.